ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் உப்பு புலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? நாமளும் சேஃபாக இருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை சேஃபாக வச்சுப்போம். இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. நான் ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்க்குறேன். இந்த ரேஷியோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் இங்கே தண்ணி 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் யூஸ்வலாக உங்கள் ரைஸ்க்கு எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அதோட ஒரு 1.5 கப் அதிகமாக சேர்த்தாலே சரியாக இருக்கும். ஒரு ரைஸும் ஒரு பக்குவத்தில் வேகும். அதை பொறுத்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். தக்காளி 1 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு இங்கே ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்க்குறேன். ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேன். பெருங்காயம் கொஞ்சமாக சேர்க்குறேன். சேர்த்துட்டு சாம்பார் பொடி 3 ஸ்பூன் சேர்க்குறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் சாம்பார் பொடியில் இருக்க காரமே போதும், பச்சை மிளகா சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்துட்றேன். இதுக்கு பார்த்திங்கன்னா உப்பு உங்களுக்கு கொஞ்சமாக அதிகமாக இருக்கணும். இப்போ இதை மூடி இதை ஒரு 4 விசிலுக்கு வைக்கிறேன். 4 விசில் வச்சிங்கனாலே பருப்பு ரைஸ் எல்லாமே நல்லா வெந்துடும். இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சமாக உப்பு அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் நெய் ஊற்றி தாளிக்கிறதுனால அந்த உப்பு கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும் கரெக்டாக சேர்த்திங்கன்னா. இப்போ 4 விசில் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து பார்த்தா நல்லா வெந்திருக்கும். உங்கள்கிட்ட காய் ஏதாவது இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் தாளித்து விட்டு. நான் இங்கே காயை ஆட் பண்ணுறேன். சாம்பாருக்கு என்னென்ன காயெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் இங்கே ஒரு 4 முருங்கைக்காய், 2 சின்ன கத்திரிக்காய், ஒரு மாங்காய், சின்ன மாங்காய் 1 சேர்க்குறேன். அதையும் கட் பண்ணி சேர்க்குறேன். கேரட் கொஞ்சமாக சேர்க்குறேன். ஒரு 1/4 கேரட்டை பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். நீங்கள் என்னென்ன காய் உங்கள்கிட்ட இருக்கோ சாம்பாருக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணலாமோ எல்லா காயுமே நீங்கள் போட்டுக்கலாம். காய் இல்லாமல் கூட செஞ்சுக்கலாம். இது காய் இல்லாமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இது. இப்போ இதை மூடி இது ஒரு 2 விசில் வச்சிங்கன்னா போதும். இது எல்லா காயுமே நல்லா வெந்துடும். ஃபஸ்ட்டே நீங்கள் சேர்த்திங்கன்னா காய் ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் லாஸ்ட்டாக சேர்க்குறேன் நான். இப்போ ஒரு 2 விசிலில் பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு ஒரு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த புளியிலேருந்து தண்ணி எடுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் வரும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அந்த 1/4 கப் அளவுக்கு இருக்க அந்த புளி தண்ணியை இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு புளியோட பச்சை வாடை போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நான் அதை குக் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு காயெல்லாம் நல்லா குழஞ்சி உங்களுக்கு ஒரு மாதிரி வந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா காய் குழஞ்சிருந்தாலும் சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து புளியோட பச்சை வாடையெல்லாம் போயிருக்கும். இதை இறக்கி வச்சுட்டு தாளிச்சிட வேண்டியது தான். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். உங்களுக்கு நெய் அதிகமாக வேணுன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் குக்கிங் ஆயில் சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெறும் நெய் கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்க்குறேன். 2 பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். ஒரு 2 வரமிளகா கிள்ளி சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா தாளித்ததுக்கப்புறம் இதை இந்த சாம்பார் சாதத்தில் போட்டுற வேண்டியது தான். இது காய் இல்லாத டைமும் காய் இல்லாமல் செஞ்சாலும் சாம்பார் சாதம் ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இந்த சாம்பார் சாதத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீட் யூ ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. until then bye bye from me. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.